எந்த ஒன்றை பற்றி பேசுகின்ற போதும் இன்னொன்றை பற்றியும், ஏன் எல்லாவற்றை பற்றியும் கூட பேச முடிகிறது. முதலாளியத்தின் பெருமிதத்தை கூறும் இரட்டை கோபுரங்கள் தீப்பற்றி எரிகின்றன. வானுயர நிமிர்ந்த தூண்கள் ஒரு அராபிய சாம்சனின் கைகளில் தூளாக நொறுங்குகின்றன. முழு உலகத்தையும் கைப்பற்ற அமெரிக்கா வகுத்த ஐங்கோண வியூகத்தின் ஒரு மூலை தகர்கின்றது. தீ பரவுகின்றது. மரண ஓலங்களும் வேதனை கூச்சல்களும் புகை மூட்டத்தோடு தடுமாறி வெளியேறுகின்றன. தகவல் தொழில்நுட்பம் உடனுக்குடன் செய்திகளை பரிமாறுகிறது. அதிர்ச்சி, வேதனை, ஆவேசம், அழுகை, தவிப்பு, சிதைவுகளின் நடுவில் மனிதாபிமானம் தலை நிமிர்கிறது. அழுத கண்களை துடைக்கிறது. துவண்ட தோள்களை தூக்கி நிறுத்துகிறது. பழிக்கு பழி என்ற மன நிறைவு, பழிக்கு பழி என்ற மன உழைவு. என்றோ தொடங்கி இன்னமும் முடியாத போர் இன்னொரு முறை பிரகடனமாகிறது. சிறிய பயங்கரவாதத்தின் மீது பெரிய பயங்கரவாதத்தின் புதிய போர் பிரகடனம் மீசையில் ஒட்டிய மண்ணை பிறர் காணாமல் துடைக்கிறது. உலக வரலாறு 2001 செப்டம்பர் 11 மட்டுமல்ல, எத்தனையோ செப்டம்பர் 11களையும் அதன் நினைவுகளையும் தன்னகத்தே தேக்கி வைத்துள்ளது. சதாம் ஹுசைன் 1990 ஆகஸ்ட் 2 குவைத் நாட்டை ஆக்கிரமித்தார். ஒரே நாளிலேயே குவைத் முழுமையாக கைப்பற்றப்பட்டது. ஈரானுடனான போர் நடைபெற்ற காலப்பகுதியில் குவைத் ஈராக்குக்கு வழங்கிய கடன் தொடர்பில் ஒரு ஏற்பாட்டுக்கு வர மறுத்தமை, குவைத் தன்னுடைய எண்ணெய் விலைகளை மிகவும் குறைவாக பேணி வருகின்றமை, இரு நாட்டாருக்கும் பிரச்சனைக்குரிய எல்லை பகுதியில் குவைத் எண்ணெய் எடுத்தல் என்பன குவைத் மீதான தாக்குதலுக்கு காரணமாக சதாமால் கூறப்பட்டன.
ஐநாவின் அவசர கூட்டம் கூட்டப்பட்டு குவைத் மீதான ஆக்கிரமிப்பு பற்றி பேசப்பட்டது. இதற்கிடையில் 1990 செப்டம்பர் 11 அமெரிக்க காங்கிரசின் கூட்டத்தில் பேசிய அன்றைய அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் சீனியர், எங்களுடைய அரசாங்கம் ஈராக் மீது போர் தொடுக்க விரும்புவதாக கூறினார். சதாம் ஒரு போர் குற்றவாளி என்றும் பல படுகொலைகளை செய்த கொடூர இராணுவ சர்வாதிகாரி என்றும் கூறியது அமெரிக்கா. ஆனால் அமெரிக்காவின் நீண்டகால சகா சதாம். ஈரானில் நடந்த புரட்சி அயத்துல்லா கொமேனியை ஆட்சிப்பிடமேற்றியது. புதிய ஈரானிய ஆட்சி அமெரிக்க விருப்பங்களுக்கு எதிரானதாகவே இருந்தது. இதை முடிவுக்கு கொண்டு வருவது என அமெரிக்கா தீர்மானித்தது. வெற்றிகரமான ஆட்சி கவிழ்ப்பின் பின்னர் ஈராக்கில் பாத் கட்சியை ஆட்சியில் இருத்திய CIA 1979 கட்சிக்குள் உட்கட்சி மோதலை ஏற்படுத்தி சதாமை ஜனாதிபதியாக்கியது. சதாமுக்கு ஆயுதங்களை வழங்கி ஈரான் மீது 1980 போர் தொடுக்க செய்தது. 8 ஆண்டுகள் நடைபெற்ற போரில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டார்கள். 1988 அமெரிக்கா வழங்கிய அஞ்சரெக்ஸ் முதலான ரசாயன ஆயுதங்களை கொண்டு வட ஈராக்கில் உள்ள கிராமங்கள் அழிக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான குர்திஷின மக்கள் கொல்லப்பட்டார்கள். இக்கால பகுதியில் அமெரிக்க பிரிட்டிஷ் அரசாங்கங்கள் சதாமினுடைய நெருங்கிய கூட்டாளிகள். 1990 சதாமின் தன்னிச்சையான செயற்பாட்டை அமெரிக்காவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை.
ஈராக் மீதான அமெரிக்க தாக்குதல் உறுதியாகிவிட்ட நிலையில் சதாம் மேற்குலக சக்திகளை அரேபிய நாடுகளில் இருந்து வெளியேற்றுவதற்கான புனித போர் ஜிஹாத்தை பிரகடனப்படுத்தினார். ஆனால் அமெரிக்காவின் தலையாட்டு பொம்மைகளாயிருந்த ஏனைய அரபு நாடுகள் இதற்கு ஒத்துழைக்கவில்லை. யசீர் அரபாத் மட்டும் தன்னுடைய நேரடியான ஆதரவை சதாமுக்கு வழங்கினார். அமெரிக்கா பொருளாதார தடைகளை ஈராக் மீது விதித்தது. தடைகள் ஈராக்கிய மக்களை பாதிக்கவில்லை. அவர்கள் சதாமின் கீழ் ஒன்று திரண்டு நின்றார்கள். ஐநா பாதுகாப்பு சபை 678வது தீர்மானத்தை நிறைவேற்றியது. அதன்படி ஜனவரி 15ஆம் தேதிக்கு முன் குவைத்திலிருந்து ஈராக் வெளியேற வேண்டும். அல்லாவிடில் படைபலம் பிரயோகிக்கப்படும். Mr. President, thank you very much for joining us. Almost 3 months have passed since this crisis began. To prevent the embargo from destroying your country, will you withdraw from Kuwait? مر ما يقارب 3 أشهر على هذه الأزمة. لأجل أن تمنع الحصار من تدمير بلدك، هل سوف تنسحب من الكويت؟ إذا كان مجرد الحصار. If an embargo could force the Americans to withdraw from one of their own states, say Hawaii, then maybe the Iraqis would consider withdrawing from Kuwait. So your answer is no. إذن جوابك هو لا. طبعا وبدليل إنه حتى الآن. Naturally. The American people don't care about the people of Kuwait. This is about oil for you. For us, we care about very different issues. Dignity, pride. Much more important to us than oil. More important to us than survival in this mortal realm. Okay, so straighten us out then. All right. An English general carved off a piece from our country after World War I and called it Kuwait. There's a history in this region about which you people know nothing. Adam is making the mistake of his life. We're not here on some exercise. This is a real world situation. And we're not walking away until our mission is done, until the invader is out of Kuwait.